வணக்கம், நான் சிவகுமார். ஸோ கிளாட்டில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாட் 2023 ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். 2023 கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 5 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜஸ், ஆவரேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட். ஸோ இந்த 5 டாப்பிக்கும் கவர் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம 2023ல் ஃபஸ்ட்டு பேசேஜ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பேசேஜ் 1 ஃபஸ்ட் நம்ம பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு தென் நம்ம பேசேஜிலேருந்து டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசேஜ் ரீட் பண்ணுவோம். த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியாஸ் லேட்டஸ்ட் இந்தியா டிஸ்கிரிமினேஷன் ரிப்போர்ட் 2022 indicate that there is a significant gap in the earnings between men and women in the case of regular and self-employment in urban areas. The lower wages for salaried women are due to 67% of discrimination and 33% due to lack of education and work experience. The average earning is rupees 16,000 for men and merely rupees 6,600 for women in urban areas in self-employment. The average earning of men is rupees 19,800 as against rupees 15,600 for women in regular or salaried employment in urban areas. Also, in urban areas, the average earnings of men is 9,000 are significantly higher than women, which is 5,700. Even in casual employment, apart from women, historically oppressed communities along with religious minorities also continue to face discrimination in accessing jobs, livelihoods and agricultural credit. The mean income for scheduled castes or scheduled tribes persons in urban areas who are in regular employment is 15,300 as against 20,300 for persons belonging to the non-SC/ST category. The average earnings of self-employed workers is 15,900 for non-SC/STs and 10,500 for SC/STs. The average monthly earning for the SC/ST workers in casual work is 8,000, below the corresponding figure of 8,600 for the non-SC/ST. Okay, so நம்ம பேசேஜை வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ பேசேஜில் என்னெல்லாம் டேட்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு குவான்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே டேட்டாவாக இருக்கும். மோஸ்ட்லி பர்சன்டேஜஸ் இருக்கும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸில் இருக்கும், அதெல்லாம் டேட்டாவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மென்னோட ஆவரேஜ் ஏர்னிங் சொல்லிட்டு, விமனோட ஆவரேஜ் ஏர்னிங் 6,600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பேசேஜில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் டேபிளாக ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்ம கொஷின் போகும்போது டேட்டாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டேபிள் வந்து பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இது வந்து டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து டிஸ்கிரிமினேஷன் ரிப்போர்ட் 2022 அண்டு சேலரி கேப் பிட்வீன் மென் அண்ட் விமன். அது வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிமினேஷனால் 61%, லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால 33% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையான டேட்டா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரெகுலர் சேலரிடு, கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென் அண்ட் விமன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் மென்னுக்கு வந்து 16,000, விமன் வந்து 6,600. ரெகுலர் சேலரியில் மென் வந்து 19,800, விமன் வந்து 15,600. அண்ட் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் மென்னோட சேலரி எவ்வளோ இருக்குது 9,000, விமனோட சேலரி 5,700. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து கேப் இருக்குது. அண்ட் ஆல்சோ மென்னை விட விமனோட சேலரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. இன்னொரு டேட்டாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா SC/ST அண்ட் நான் SC/ST பீப்புள். ஸோ இவங்க 2 பேருக்குமான சேலரி கொடுத்துருக்காங்க.
அதே கேட்டகரியில் தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரெகுலர் சேலரிட், கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எஸ்சி/எஸ்டி பர்சன்ஸோட சேலரி வந்து எஸ்சி/எஸ்டி பர்சன்ஸோட சேலரியை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இதை வச்சு தான் நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த பேசேஜில் இருக்க டேட்டா வந்து மொத்தமுமே நம்ம வந்து ஒரு 2 டேபிளாக வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, கொஷின் ரீட் பண்ணிடலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனையுமே கால்குலேட் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து விமென்ஸ் ஆவரேஜ் earnings in urban areas in casual work is 30% lower than that of men. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் விமனோட சேலரி வந்துட்டு மென்னோட சேலரியை விட 30% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 30% கம்மியாக இருக்குன்னா என்ன மீனிங், 70% ஆஃப் மென் ஏர்னிங் தான் வந்துட்டு விமனோட ஏர்னிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிளுக்கு போயிடலாம். ஸோ டேபிளில் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் விமனோட சேலரி எவ்வளோ, 5700. இந்த 5700 வந்து மென்னோட சேலரி எவ்வளோ, 9000. ஸோ 70% ஆஃப் மென், 70% ஆஃப் 9000 அது வந்து 5700 இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ 9000, 70% ஆஃப் 9000 வந்துட்டு ஸோ எவ்வளோ வருது, 7 × 9 63. ஸோ 6300 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 5700. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஆப்ஷன் பி வந்து என்ன கொடுத்துருக்கான், மென்ஸ் ஆவரேஜ் ஏர்னிங் இன் அர்பன் ஏரியாஸ் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நியர்லி 2.5 times that of earnings of women. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, மென்னோட சேலரி என்னவா இருக்குது அப்படின்னா 2.5 times ஆஃப் விமனோட சேலரி, அதாவது நியர்லி தான் கொடுத்துருக்கான். ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேபிளுக்கு போனோம் அப்படின்னா மென் அண்ட் விமன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மென்னோட சேலரி வந்து 16,000, விமனோட சேலரி வந்து 6,600. ஸோ மென்னோட சேலரி என்னவா இருக்குன்னா 2.5 times ஆஃப் விமனோட சேலரி. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 6000 இது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் பி என்னென்னா 2.5 times ஆஃப் 6600 என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ 66, ஓகே 25 × 66 33 60215. So which is okay 20 and 2.5. ஸோ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 16,500 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா, மென்னோட சேலரி என்ன பார்த்தோம், 16,000 பார்த்தோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நியர்லி தான் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இது வந்து 16,500. ஸோ நியர்லி சேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பட் இருந்தாலும் நம்ம சிஎன்டியை வந்து செக் பண்ணிடலாம். சி என்னன்னு ரீட் பண்ணலாம். இன் கேஷுவல் ஒர்க் விமன் earn மோர் இன் ரூரல் ஏரியாஸ் தென் இன் அர்பன் ஏரியாஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு நமக்கு வந்து டேட்டாவே கிடையாது. ஏன் அப்படின்னா விமன் earn ரூரல் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நமக்கு டேட்டா வந்து கொடுக்கல. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனையே வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் இன் ஏர்னிங்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன் இன்
regular or salaried employment in urban areas is 3,500. அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெகுலர் சேலரிடு எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா அதில் மென் அண்ட் விமனோட டிஃப்ரென்ஸ் வந்து 3,500 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணலாம். ரெகுலர் சேலரிடு, ஸோ ரெகுலர் சேலரிடில் மென் அண்ட் விமனோட டிஃப்ரென்ஸ் 19,800 15,600. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸுன்றப்போ மைனஸ் பண்ணுவோம். 0 0 2 and 4. ஸோ 4,200 நமக்கு கிடைக்குது. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,500 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின் போயிடலாம். Of the regular employed in urban areas, the earnings of a non-SC/ST worker is what percent more than a SC/ST worker? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா earnings of non-SC/ST worker அது வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது எதில் இருந்து அப்படின்னா SC/ST ஒர்க்கரோட earningsல இருந்து. அப்போ நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா SC/ST ஒர்க்கரோட சேலரியில் இருந்து கம்பேர் பண்ணோம். ஸோ டினாமினேட்டர் நமக்கு SC/ST ஒர்க்கரோட சேலரி வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே இதில் SC/ST நான் SC/STன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் ரெகுலர் சேலரி 20,300 அண்ட் 15,300. நான் SC/ST பீப்புளோட சேலரி வந்து 20,300. இது வந்து எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலர் சேலரிடில். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரெகுலர் சேலரிடில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே SC/ST பீப்புளோட சேலரி வந்து 15,300. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 5,000. ரெக்யூட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணுறது வந்து நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணணும் 15,300 வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் 15,300 வரும். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 5,000 அதிகமாக இருக்குது எதை விட 15,300 விட. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆப்வியஸாக நம்ம இன்ட்டு 100 போடுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். இதை வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா 32.67% வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதாவது நமக்கு என்ன வருதுன்னா 32.67% இருக்கு இல்லையா இது வந்து எதுக்கு பிட்வீனில் வரும் 32.67 அப்படிங்கிறது 30 and 35க்கு மிடில் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆஃப் தோஸ் இன் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் இஃப் அ மேன்ஸ் ஆவரேஜ் earnings was deposited at a rate of 16% simple interest for 20 years. In how many years at the same rate of simple interest a SC/ST worker must deposit the average earnings to earn the same amount as a man in 20 years? என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேனோட ஆவரேஜ் earnings அதாவது கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் மேனோட ஆவரேஜ் earnings வந்து அவர் டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன ரேட்டில் 16% ரேட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 20 இயர்ஸுக்கு டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தென் பிரின்சிபல் அமௌண்ட்டோடு சேர்க்கும்போது அவருக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு SC/ST ஒர்க்கர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் 16%ல் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் earnings ஆஃப் மென் வந்து 9,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் PNR/100. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது 9,000. என்னங்கிறது இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸு. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 16%. ஸோ அதை நம்ம வந்துட்டு 16/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு
இது எல்லாத்தையும் அப்படியே இன் பண்ணுறோம் அப்படின்னா 9020 16/100. ஸோ இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன் பண்ணோம் அப்படின்னா 28,800 நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல்னு பார்க்குறப்போ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா P + I இது ரெண்டும் சேர்த்தா A. ஸோ விச் இஸ் 37,800. ஓகே, இப்போ என்னன்னா இந்த 37,800 SC/ST ஒர்க்கர், அதாவது கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க SC/ST ஒர்க்கர் அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 8,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 37,800லேருந்து 8,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 29,800 இந்த அமௌண்ட்டை இவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அச்சீவ் பண்ணணும். ஸோ இதே பர்சன்டேஜில் 16%. ஸோ என்ன இயர்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ 29,800. பிரின்சிபல் அமௌண்ட் PNR வந்து 16/100. ஸோ 8,000ல் ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிருவோம் அண்ட் இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிருவோம். இதை நம்ம அடிச்சுட்டு இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா N வந்து 23.2 இயர்ஸ் அப்படின்னு வரும். அதாவது கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மென்னோட ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 20 இயர்ஸில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் சேர்த்தோன்னா ஒரு டோட்டல் கிடைக்கும். இந்த டோட்டலை SC/ST ஒர்க்கர், அதே கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க SC/ST ஒர்க்கர் வந்து எத்தனை வருஷத்தில் அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 23.2 இயர்ஸில் அச்சீவ் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் 23.2 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். த ஃபைண்டிங்ஸ் ஆல்சோ இண்டிகேட் discrimination as a driving factor behind low women's labor force participation rate LFPR in the country. As per the Union Ministry of Statistics and Program Implementation, LFPR for women in India was only 25.1% in 2020 to 2021 for urban and rural women. This is considerably lower than South Africa, where the LFPR for women is 46% in 2021 as per the latest World Bank estimates. The LFPR for women in India has rapidly declined from 42.7% in 2004 to 2005 to mere 25.1% in 2020 to 2021, showing the withdrawal of women from the workforce despite rapid economic growth during the same period. In 2019 to 2020, 60% of all males aged 15 years and more have regular salaried and self-employed jobs, while 19% of all similarly aged females get regular and self-employment. Use the additional data in the passage about to answer this and the next question. Okay, ஆக்சுவலாக இப்போ நம்ம படித்த அந்த பேசேஜை வச்சு இந்த கொஷினையும் இதுக்கு அடுத்து இருக்க கொஷினையும் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஆக்சுவலாக இதுதான் இந்த கொஷின் என்னென்னா, if the number of women in India in 2020 to 2021 is 670 million, which is 24% more than in 2004 to 2005. What is the difference in the number of women in LFPR 2004 to 2005 and 2021? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, LFPR 2004 and 5க்கும் 2021க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது நம்பரில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் விமன் அதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க 670 மில்லியன். இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா 2020 and 2021ல் விமன் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2004 and 5 விட 24% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதெல்லாமே நம்பராக நம்ம மாற்றணும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம்.
ஸோ பேசேஜில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டேட்டாலாம் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். LFPR அதாவது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் விமன் இன் இந்தியா 2004 and 5ல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 42.7% இருக்குது. 2020 to 2021 வந்து இது கம்மியாக இருக்குது, 25.1% ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2019 to 2020ல் 15 இயர்ஸ், அதாவது 15 and 15+ இயர்ஸ் ஓல்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ரெகுலர் சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து மேல் வந்து 60% ஆஃப் ஆல் மேல், ஃபீமேல் வந்து 19% ஆஃப் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தென் இப்போ தான் வந்துட்டு இந்த கொஷினோட ஆன்சருக்கு வரோம். 2004 to 2005ல் விமன் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா நமக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா 2020 to 21 பாப்புலேஷன், விமன் பாப்புலேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 670 million which is 67 crores கொடுத்துருக்காங்க. ஸோ 2004 and 5ல் நமக்கு தெரியாது இல்லையா, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், which is 100%. ஏன் நம்ம 100% எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்களே 24% மோர். எதில் 2004 to 5ல் இருந்து 2020 to 21 பாப்புலேஷன் வந்து 24% வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 124% இருக்கும். ஸோ 124% ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 67 crores. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் which is equal to இந்த 67 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 124% நம்ம என்னவா எழுதியிருப்போம் அப்படின்னா 124/100ன்னு எழுதியிருப்போம். ஸோ அது இந்த பக்கம் வரும்போது 100/124 அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 54 crores வரும். 54 கிடைக்கும். ஸோ 54 crores. விமனோட பாப்புலேஷன் 2004 to 2005ல் வந்து 54 crores இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பட் எக்ஸாக்டாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எதோட டிஃப்ரென்ஸ்? LFPR. LFPR வந்து LFPR ஃபார் விமன் 2021க்கும் 2004 to 2005க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ LFPR வந்து 2021ல் வந்துட்டு 25.1% ஆஃப் விமன். ஸோ 2021ல் விமனோட பாப்புலேஷன் எவ்வளோ 67 crores. ஸோ இதை நம்ம 25.1% அப்படின்னா 25.1/100 இன்ட்டு 67 crores. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 16.8. ஸோ LFPR 2021ல் 16.8 crores-ஆக இருக்குது. 2004 and 5ல் எவ்வளோவா இருக்குது 42.7% சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 42.7/100 இன்ட்டு 54. ஏன் 54 அப்படின்னா 2004 and 5ல் வந்து விமனோட பாப்புலேஷன் வந்து 54 crores. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 23ன்னு கிடைக்கும். ஸோ 23 crores. ஸோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை 23. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன, மைனஸ் பண்ணிடணும். ஸோ 23 minus 16.8 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 6.2 crores கிடைக்கும். ஓகே, 6.2ன்னு கிடச்சிருக்கு இல்லையா, 6.2 crores. அது வந்து 6 and 8க்கு மிடில் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன் 2019 to 2020, if the number of males aged 15 years and more is 76% of the total male population and the number of females aged 15 years and more is 72% of the total female population and the total male population is 1.05 times the total female population, what is the ratio of females to males aged 15 years and more that have regular salaried and self-employed jobs? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஃபீமேல்ஸ் டு மேல்ஸ். நமக்கு ரேஷியோன்னு கேட்டாலே ஃப்ரம் டு எதுங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபீமேல்ஸ்
2 males. ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா 15 ப்ளஸ் இயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, 15 அண்ட் ப்ளஸ் இயர்ஸ், 15 16 15 அண்ட் அதுக்கு மேலே ஏஜ் இருக்கவங்க ரெகுலர் சேலரி ஆன் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ இதோட டேட்டா நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷினில் இருக்குது. ஸோ இதோட டேட்டா நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷினில் இருக்குது. அதை வச்சு இதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஓகே, டோட்டல் மேல் பாப்புலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை, டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, டோட்டல் மேல் பாப்புலேஷன் வந்து ஃபீமேல் பாப்புலேஷனை விட 1.05 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.05 இன்ட்டு ஒய். ஸோ நம்பர் ஆஃப் மேல் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ், அதாவது 15 அண்ட் அபோவ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ பீப்புள் வந்து இருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ அப்படின்னா இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க 76% ஆஃப் எக்ஸ். டோட்டல் மேல் பாப்புலேஷன் வந்து எக்ஸ் இல்லையா, இதில் 76% பீப்புள் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா 15 அண்ட் 15 ப்ளஸ் இயர்ஸ் ஏஜில் இருக்காங்க. அதுவே ஃபீமேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஃபீமேல் வந்து ஒய், அதில் 72% ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன் வந்துட்டு 15 அண்ட் 15 ப்ளஸ் இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதுதான் இது. தென் இப்போது 15 அண்ட் 15 ப்ளஸ் இயர்ஸில் எவ்வளோ இருக்காங்கன்ற நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் அந்த 15 அண்ட் 15 ப்ளஸ்லேயே ரெகுலர் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரெகுலர் சேலரிடு அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ இருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேல் வந்து 60% ஆஃப் திஸ் ஏஜ், ஃபீமேலும் அதே மாதிரி 19% இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ரெக்யூட் ரேஷியோ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ எழுதியிருக்கப்போ மேல் ஃபீமேல்னு எழுதியிருக்கோமா, இதே ஆர்டர்லேயே அப்படியே நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிடுவோம். ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அப்படியே மேல் டு ஃபீமேல் என்ன வேல்யூ இருக்கோ போட்டு கண்டுபிடிச்சிருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ரேஷியோன்னு வந்துட்டாலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃப்ரம் டு எது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீமேல் டு மேல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபீமேல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளோன்னு சொல்லி எழுதணும். ஸோ 19% அப்படிங்கிறதுனால 19/100 கொடுத்துருக்கேன். 72%, 72/100 இன்ட்டு ஒய். அதே மாதிரி மேலுக்கு வந்து 60%, 76%. ஓகே, இப்போது 100 எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இல்லையா, இந்த 100க்கு இந்த 100 எடுத்துடலாம், இந்த 100க்கு இந்த 100 எடுத்துடலாம். ஓகே, ஸோ 19 இன்ட்டு 72 இன்ட்டு ஒய், அதே மாதிரி 60 இன்ட்டு 76 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா x is equal to 1.05 y. ஸோ நம்ம அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1:3.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சரையும் கன்வெர்ட் பண்ணணும். 1:3.5 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரெண்டையுமே வந்து 2ஆல் லைன் பண்ணிக்கலாம். 2:7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2:7 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, 2:7 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம 2023 CLAT ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட குவான்ஸில் பேசேஜ் 1க்கான சொல்யூஷன் பார்த்தோம். தேங்க்யூ.